தமிழக அரசியலில் புதிய அலையை உருவாக்கி வரும் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் நடிகர் விஜய் மூத்த அரசியல்வாதிகளின் இல்லங்களுக்கு ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அந்த வரிசையில் மதிமுக தலைவர் வைகோ அவர்களின் இல்லத்திற்கு விஜய் சென்றபோது எதிர்பாராத சுவாரஸ்யமான நிகழ்வு அரங்கேறியது. வீட்டில் பணியாற்றும் பணிப்பெண்களை விஜயை உற்சாகத்துடன் வரவேற்று நாங்கள் விசல் சின்னத்திற்கு வாக்களித்தோம் என்று பெருமிதத்துடன் கூறிய காட்சி இணையத்தில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. முதல்வர் விஜய் வைகோவின் குடும்பத்தினருடன் அன்புடன் உரையாடுகிறார். அப்போது வீட்டு பணியாளர்கள் முன்னுக்கு வருகின்றனர். அவர்கள் விஜயை நேரில் பார்த்ததில் பெரும் மகிழ்ச்சியடைந்து தாங்கள் தாவேகாவுக்கு பக்கபலமாக வாக்களித்ததாக உற்சாகமாக தெரிவிக்கின்றனர். வைகோ அவர்களின் மகன் துரை வைகோ இந்த நிகழ்வை பகிர்ந்தபோது அது பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. மூத்த அரசியல்வாதிகள் இல்லங்களில் கூட பணியாற்றும் சாதாரண மக்கள், குறிப்பாக பணிப்பெண்கள் விஜயின் மீது கொண்டுள்ள பெரும் நம்பிக்கையை இது பிரதிபலிக்கிறது. வைகோ அவர்கள் இந்த சந்திப்பை அறிஞர் அண்ணா செய்தது போல் என்று வர்ணித்தார். முதலமைச்சர் விஜய் முன்னாள் முதலமைச்சர் இல்லம் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று சந்தித்து ஆரோக்கியமான அரசியலின் அர்த்தம் என்று பெருமிதம் தெரிவித்தார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினின் இல்லத்திற்கு விஜய் சென்றபோது உதயநிதி ஸ்டாலின் வாசலுக்கு வந்து அவரை அன்புடன் கட்டி அணைத்த வரவேற்பு மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்க்கட்சிகளின் இந்த வரவேற்பு தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. பல தலைவர்கள் இதை அரசியல் எதிரிகளை மதிக்கும் பண்பு என்று பாராட்டினர். விஜயின் எளிமையான அணுகுமுறை, மூத்த தலைவர்களுக்கு அளிக்கும் மரியாதை மற்றும் சாதாரண மக்களுடன் உருவாக்கும் தொடர்பு, இவை அனைத்தும் இணைந்து பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளன. வைகோ இல்லத்தில் பணிப்பெண்கள் உற்சாக வரவேற்பு மட்டுமல்ல, பல்வேறு தலைவர்களின் வீடுகளிலும் இதேபோன்ற மக்கள் ஆதரவு காட்சிகள் பதிவாகியுள்ளன. இது தாவேகாவின் அடித்தளம் எவ்வளவு வலிமையானது என்பதை உணர்த்துகின்றது. இளைஞர்கள், பெண்கள், தொழிலாளர்கள் மற்றும் முதல்முறை வாக்காளர்களிடையே தாவேகா பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. விஜயின் வீடு வீடாக செல்லும் அணுகுமுறை இப்போது தலைவர்களின் வீடுகளுக்கும் நீண்டுள்ளது. இந்த சுற்றுப்பயணம் அரசியல் எதிரிகளிடையே கூட மரியாதை வளர்க்கும் ஒரு முன்னுதாரணமாக அமைந்துள்ளது. வைகோ, ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்களின் வரவேற்பு தமிழக அரசியலில் இனி புதிய உயரத்தை தொடும் என்பதை உறுதிப்படுத்துகிறது.